எபிசோட் 8 பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லேயே வந்து கோயிலுக்கு போறோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாருமே வந்து கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. அண்ட் உள்ள போறப்பவே மீரா வந்து, "என்ன எல்லா பொண்ணுங்களும் கழுத்தில மாலைய போட்டு தனியா வந்து கோயில சுத்தி வராங்க" அப்படின்னு கேட்பாங்க. கடைசியில பார்த்தா அவங்க அம்மாவே மாஸ்டர் பிளான் போட்டு அதுக்கு தான் வந்து இங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அதுவும் ஜெயஸ்ரீயோட கல்யாணத்துக்காக. ஸோ ஃபைனலா அவங்களையுமே வந்து அத பண்ண வச்சுருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து, மலர் வந்து பசங்களோட ஃபோட்டோலாம் எடுத்துட்டு வந்து குடுத்து ஜெயஸ்ரீட்ட காட்டி பார்க்க சொல்றப்போ, அவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயி அதெல்லாம் வேணாம் அப்படின்னோன, நம்ம மீரா வந்து ஃபோன புடுங்கி, அவங்க ஃபேஸ் இப்ப ஜெயஸ்ரீ ஃபேஸ் பக்கத்துல பக்கத்துல ஃபோன வச்சு வச்சு பொருத்தம் பார்த்துட்டு இருக்கிறது, அதெல்லாம் ஃபன்னா இருக்கும். அடுத்து வந்து ஜெயஸ்ரீய ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நிக்க வச்சு ஃபோட்டோ எடுத்தது. என்னதான் இவங்க வந்து சுத்தமா பிடிக்கலன்னு அவ்வளோ இரிட்டேட்டடா இருந்தாலும், அவங்களுக்கு சுத்தி வந்து அவ்வளோ அந்த ஒரு பாசிட்டிவ் வைபுங்க அந்த சிஸ்டர்ஸா இருக்கட்டும் எல்லாரும். ஸோ இவங்க வந்து ஃபைனலா இவங்கள கன்வின்ஸ் பண்ணி அத பண்ண வைக்கிறது வந்து ரொம்ப ரியலா இருக்கு பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கிரிஜா அண்ட் சண்முகம்ங்க. அதாவது வந்து நீங்க கோயிலுக்கு போயிருக்கிறாங்கல்ல வீட்டுக்கு. ஸோ அதனால நீங்க வந்து கொஞ்சம் லேட்டாவே போங்க அப்படின்னு சொல்றப்போ, இல்ல இல்ல இந்நேரம் வந்துருவாங்க அப்படின்னோன, டக்குனு நம்ம கிரிஜா அப்படியே எமோஷனலா வந்து ஆரம்பிச்சுட்டாங்கங்க. அந்த கேஸ் லைட்டிங்னுவாங்கல்ல அந்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க எவ்வளோ நாள் இதே மாரி மறைச்சிட்டே இருப்பீங்க? என்னைக்காவது ஒரு நாள் வீட்டுக்கு தெரிய தானே போது. ஒருவேளை வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ண விட்டுட்டு போயிருவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி எமோஷனலா வந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க. எனக்குன்னு இருக்கிறது என் பொண்ணு மட்டும் தான். அப்ப அவளும் போயிட்டான்னா அடுத்து நான் என்ன பண்ண போறேன்? அப்படின்லாம் பேசினோன அவரும் எமோஷனலா ஹிட் ஆயிருவாரு. சரி ஓகே அட்லீஸ்ட் நீங்க வந்து சாப்பிட்டுட்டாவது போங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சாப்பிட வச்சுடுறாங்க. இவரு அப்பவும் சொல்றாரு, அங்க எனக்கு மலர் வந்து செஞ்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இல்ல நீங்க சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இங்க சாப்பிட வச்சிருப்பாங்க. அந்த சீன் வந்து காட்டுறது நல்லாருக்கும். அதாவது இங்க சாப்பிட்டு முடிச்சோன, அந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து மலர் வந்து சாப்பிடாம வந்து இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாரி ஒரு சீன் இருக்கும். இவரும் பார்த்தீங்கன்னா போயிட்டு, "இல்ல எனக்கு ஆஃபீஸ்ல வந்து வெளிய ஹோட்டல்ல தான் மீட்டிங் நடந்தது. அங்கேயே நான் சாப்பிட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிருவாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்செட் ஆகிட்டு சாப்பிடாமலே அப்படியே எந்திரிச்சு போற மாரி காட்டுவாங்க. ஸோ அந்த சீன்லாம் ஒரு மாரியா இருக்குங்க பார்க்கறதுக்கே பாவமா. ஏன்னா வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த சண்முகம் வந்து ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. அவரு என்ன சொன்னாலும் ரொம்ப நல்லவரு, கரெக்ட்டா இருப்பாரு அப்படிங்கிற மாரி. பட் இவரு இந்த மாரி ஒரு வேலைய பார்த்துட்டு இருக்காருன்றது இவங்களுக்கு தெரிய வந்தா இவங்க என்ன ஆவாங்க அப்படிங்கிறது தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம சித்தார்த்தன் அவங்க அம்மாவோட சீன் வருங்க. அது என்ன அப்டின்னா, "நீ என்னம்மா நீ ஐடியா குடுக்குற? உன்ன விட ஏஐட்ட கேட்டா அது பெட்டராவே ஐடியா குடுக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. "டேய் அவளுக்கு வந்து உன்ன புடிச்சிருக்குடா. உனக்கு தான் புரியல. நீ யோசிச்சு பாரு. நீ ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்க அப்டின்னா, அவளுக்கு உன்ன பிடிக்கலன்னா, அது ஏன் பண்ணீங்க? எனக்கு ஹெல்ப் வேணான்னு தானே சொல்லணும். அவ எதுக்கு வந்து உன்ட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு போறா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நீ வேணா இப்ப பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர்ல போட்டுட்டு அந்த சைடு ஹரிணிக்கு கால் பண்றாங்க. "என் பையன வந்து நோட் பண்ண சொன்னேனேம்மா, நோட் பண்ணிட்டு தான் இருக்கியா? அவங்க 2 பேரும் பேசிட்டு தான் இருக்காங்களா?" அப்படின்னு கேட்கிறப்போ, நம்ம ஹரிணி வேற, "அவங்க எந்நேரமும் பேசிட்டே தான் இருக்கிறாங்க. ஆஃபீஸ்ல ஃபுல்லா உட்காந்து கடல போட்டுட்டு தான் இருக்காரு உங்க பையன். ஆஃபீஸ்ல எல்லாரும் தப்பு தப்பா பேசுறாங்க அப்படிங்கிற மாரிலாம் வந்து ஓவரா அவங்க வந்து பிட்ட போடுவாங்க. நான் உனக்கு ரைட்ஸ் குடுக்குறேன்ம்மா. நீ வந்து அவன்ட்ட போயிட்டு இந்த மாரி ஏன் பண்றீங்கன்றத நீ கேளு. அவன் ஏதாவது வந்து உன்கிட்ட சொன்னான் அப்படின்னா, நான் அவன வந்து அடி பிச்சு எடுத்துருவேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத அப்படின்ற மாரிலாம் வந்து பேசுறாங்க. ஸோ இது வந்து நல்லா இருக்கு. ஒரு மாதிரி வந்து அவங்க அம்மா வந்து ஸ்லோவா இவங்ககிட்ட பேசி அவங்களுக்குள்ளயும் வந்து ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுறது வந்து நல்லா இருக்கு. ஸோ அவங்க வந்து சித்தார்த்திட்ட வந்து பாரு அவ வந்து இன்னொரு பொண்ணுட்ட நீ பேசுறத வந்து இவ ஏன் வந்து பொசசிவ் ஆகுறா? இதுலயே தெரியுதுல்ல அவளுக்கு வந்து உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்றன்னா, போயிட்டு அந்த ரோஷினிய வந்து உன்னோட கேபின்லேருந்து வெளிய அனுப்பிரு அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு விஷயம் தோணிருச்சு அப்படின்னா, அத அவ சொல்றதுக்கு முன்னாடியே செஞ்சா அது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நீ போயிட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க அம்மா பயங்கரமா ஐடியா மேல ஐடியாவா வந்து குடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பிரியன் இருக்காரு தெரியுமா? ஸோ அவர வந்து வேலையிலேருந்து தூக்கிடுறாங்கங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, மனோஜோட அப்பா ரெக்கமெண்டேஷன்ல தான் வந்து அவருக்கு அந்த வேலை கிடைச்சிருக்கு. எனக்கு அவர் 20 வருஷமா ஃப்ரெண்டு. நீ வந்து அவர் பையனையே வந்து அடிச்சிருக்க. நான் எப்படி உன்ன இங்க வச்சுக்க முடியும்? எனக்கு என் ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைய விட்டு தூக்கிடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜக்கு அண்ட் மது வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஜக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெளிய ஒரு 2 கேர்ள்ஸோட உட்காந்து வந்து அவர் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறாரு. அண்ட் கரெக்ட்டா மது வந்தோனே அவங்க 2 பேரும் எந்திச்சு போயிடுறாங்க. இவங்க வந்தோனே நீ ரொம்ப ஷை டைப்ன்னு சொன்ன யார் அந்த பொண்ணுங்க அப்படின்னு கேட்டோனே, அட அவங்கலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க. நான் வந்து நார்மலா ஃப்ரெண்ட்ஸா பேசுவேன். பட் நம்ம ரொமான்ஸ்லாம் வராது. கை கால்லாம் டைப் பிடிக்க ஆரம்பிச்சுரும் அப்படின்றாரு. எங்க நீ என்ட்ட ஏதாவது ரொமான்டிக்கா பேசு அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு சுத்தமா வராதுன்னோனே, நீங்க பேசுங்க பார்ப்போம் அப்படின்னோனே, டக்கு நம்ம மது வந்து அவர் கைய பிடிச்சுட்டு வந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க. அது அந்த அளவுக்கு ரியலா இருக்கும். அத வந்து பார்த்துட்டு இவரு ஒரு செகண்ட் அப்படியே வந்து அத பிலீவ் பண்ணுவாரு. இன்ஃபாக்ட் அதுல வந்து டோட்டலா டீப்பா இன்வால்வே ஆயிருவாரு அவங்க பேசுறத. பேசி முடிச்சதுக்கப்புறம் "பாத்தியா எப்படி பேசினேன்னு, இதே மாரி நீ பேசி பார்ப்போம்" அப்படின்னோனே அவர் வந்து, "நீங்க நடிச்சீங்களா? நீங்க இப்படி சொன்னதுக்கே வந்து எனக்கெல்லாம் வந்து கை, கால் நடுங்க ஆரம்பிச்சுச்சு. எனக்கெல்லாம் அதெல்லாம் வராது" அப்படிங்கிற மாரி சொல்லிருவாரு. ஆனா இதுல என்னன்னா, ஃபைனலா நம்ம மது, "சரி ஓகே. இனிமே அந்த மாரி பொண்ணுங்க கூடலாம் பேசக்கூடாது" அப்படின்னுவாங்க. ஏன் பேசக்கூடாதுன்னா, "அதெல்லாம் அப்படிதான் இனிமே பேசக்கூடாது" அப்படின்னோனே, "ஓ! நீங்க இவ்வளவு நேரம் ஆக்டிங் பண்ணீங்க. ஆனா நான் பேசக்கூடாது அதானே? சரி ஓகே" அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. ஸோ இப்ப நம்ம எதிர்பார்த்த மாரி தாங்க கடைசி சீன் எங்க முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புது வீட்டுக்கு பால் காய்ச்சுறாங்க. கிரிஜா வந்து பால் காய்ச்சிட்டு இருக்கிறாங்க. பொண்ணு அங்கருந்து அப்படியே பிளர்ரா நடந்து வராங்க. அது யாரும் இல்ல மது தான். ஸோ இது வந்து நான் ஒரு அளவுக்கு வந்து ஒரு 2 எபிசோட்ஸ் பேக்கே வந்து கெஸ் பண்ணிட்டேன். ஸோ இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போய் முடிய போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ மது தான் வந்து அந்த இடத்துல பால வாங்கிட்டு போய் அப்பாட்ட குடு அப்படின்னு சொன்னோனே கொண்டு போய் சண்முகம்ட்ட பால குடுக்குறாங்க. ஆனா இது ரொம்ப கிளியரா தெரியுது. மதுவுக்கு வந்து அவங்க அப்பாவ சுத்தமா புடிக்கல அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து டென்ஷனா இருக்காங்க. பட் எனக்கு இதுல என்ன தோணுது அப்படின்னா, இத வந்து காம்ப்ளிகேட்டடா கொண்டு போவாங்க. பட்
கடைசியா ஒண்ணு மது வந்து கிரிஜாவோட பொண்ணு இல்ல அப்படின்னு ஆயிரும். இல்ல அப்படின்னா வந்து ஜெகதீஷே வந்து அவரோட பையன் இல்ல அப்படிங்கிற மாரி கொண்டு போறாங்களா என்னன்னு தெரியல. பட் இந்த மாரி தான் கொண்டு போய் முடிப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க இந்த வெப் சீரிஸ பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்களா? உங்களுக்கு வந்து இது புடிச்சிருக்கா? புடிக்கலையா? அப்படிங்கிறத மிஸ் பண்ணாம கமெண்ட்ல போட்டுருங்க. என்ன பொறுத்த அளவுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபன் வாட்ச். நல்லா என்டர்டெய்னிங்கா தான் போயிட்டு இருக்குது. ஸோ நீங்க வந்து பார்க்கலாமா? வேணாமா? யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து தாராளமா நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.